இப்பெல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பெண்கள் அழுகிறத பாக்குறோம். என்னோட தலைவன் விஜய் மட்டும் தோத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், எங்க குடும்பமே விஷம் வச்சு செத்து போவோம். இது என்ன? இது பேர் அரசியலா? இது அண்மை செய்திகளை பார்க்கிறோம். சென்னை கொட்டிவாக்கத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. கைஸ், நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல, 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிவிகேவை சார்ந்தவங்க ஜேம்ஸ் வசந்தன் இருக்கார்ல, அவர் வந்து டிவிகே கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கான்வர்சேஷன் வச்சு அது ஒரு காணொலியா போட்டிருந்தாங்க. சோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவரோட காரை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிருக்காங்க. சோ இதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சி கொடி வந்து பாத்தீங்கன்னா கால்ல போட்டு மிதிச்சிருக்காங்க. பலாயிரம் ஆண்டுகளாக நம் பாட்டனும் முப்பாட்டனும் ஏந்தி பிடித்த நம் பரம்பரை கொடி இந்த புலிக்கொடி. இந்த கொடியை பிடி என்று சொன்னவன் என் தலைவன். உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவன் என் தலைவன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேசு பொருளா இருக்கு. அவங்க எல்லாரும் மேலே கேஸும் பதிஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாவும் மாற போகுது. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்த்துடலாம். சோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிவிகேவோட தொல்லை தாங்க முடியலங்க. மே 8ஆம் தேதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியெல்லாம் பாக்குறானுங்க. ஜோசியர்களும் அதெல்லாம் குறித்து கொடுத்திருக்காங்களாம் விஜய்க்கு. ஆனால் எலெக்ஷன் தான் முடிந்திருக்கிறது. வாக்குகள் என்ன வேண்டும், வாக்குகள் எண்ணி இவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும், டிவிகே பெரும்பான்மை பெற வேண்டும், விஜய் வெற்றி பெற பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விஜயுடைய வாரியர்கள், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களுடைய அலப்பறை என்பது இதுவரை தமிழகம் காணாத அளவிற்கு என்று சொன்னார்களே. எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 70,000 வாக்கு வித்தியாசத்தில் டிவிகே தலைவர் விஜய் வெற்றி பெற்றார் பெரம்பூர் தொகுதியில், புசி ஆனந்த் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஓட்டுறானுங்க. இது இல்லாம ஏகப்பட்ட அழிச்சாட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் டீடைல்டா இதுல பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கட்சியை ஹிஸ்டரியில யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஜோசிய மேட்டர்ல இருந்தே போயிடலாம். ஆக்சுவலா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு கரெக்டான நாள் அப்படின்ற மாதிரி ஜோசியம் பார்த்து செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றார் அப்படின்னு போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புசி ஆனந்துக்கு போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலாக்கா கூட விடுங்களேன், ஆனா இந்த மாதிரி அவர் வந்து முதலமைச்சரே ஆயிட்டாரு நம்பி ஒரு பக்கம் பேச மட்டும் தான் செய்யறாங்கன்னு பார்த்தா களத்துல இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க, போஸ்டரே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வாக்கு எண்ணிக்கையே தொடங்கவில்லை. அது இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது, 8 நாட்கள் இருக்கிறது முழுமையாக. ஆனால் தற்போதே போஸ்டர் அடித்து ஓட்டி விட்டார்கள். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் என்று, 70,000 வாக்கு என்ற அளவிலே வித்தியாசம் என்றும் போட்டு போஸ்டர் அடித்து விட்டார்கள். அமைச்சரை பட்டியலும் வெளியிட்டு விட்டார்கள். எனக்கு அதை பார்க்கும்போது டேய் யாரா நீங்க, எங்க இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரிசல்ட் மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணா தெரிஞ்சிட போது. இவனுங்க டிசைட் பண்ணிட்டானுங்க, இவரு தான் சிஎம், இவரு தான் சிஎம்னு சொல்லிட்டு பக்காவா டிசைட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொரு சைடுல டிவிகே சப்போர்ட் பண்ற இந்த அவங்க கட்சி நிர்வாகிகள், அதுக்கு அடுத்து இந்த ஊடகத்துல டிவிகே சார்பா பேசுவாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா அவர் தான் சிஎம்ங்க, அவள் தான் செட் ஆயிடுச்சுங்க, அவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிக்ஸ் எல்லாம் ஒரு முட்டு கொடுக்குறது பாருங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் கால கொடுமடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு உங்களுக்கு. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் விசில்றாங்க. பல இடங்களில் நான் சொல்றது அக்ராஸ் த தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த பட்டனே வந்து கீழே வச்சு அந்த அளவுக்கு வரவெல்லாம் விசில் சார் வரவன் எல்லாமே விசிலா அப்புறம் அந்த பட்டன் என்ன சார் ஆகும்? இன்னொரு சில டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் போய் சிஎம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பல பேரை கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியை நீ கவனிச்சுக்கோ, மு.க. ஸ்டாலின் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசிக்கிறாங்க. அதுல இன்னொரு மேட்டர் சொல்றானுங்க, நம்ம அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேஷன் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கும், நம்ம எங்க இருந்து இவனுங்களை போய் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கானுங்க. அதுல வேற சில பேர் சொல்றாங்க இல்ல செலிப்ரேஷன் 2 நாள் கழிச்சு கூட பாத்துக்கலாங்க, ஆனா இவனுங்களை ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் யாரா நீங்க? ஐயோ எனக்கு வந்து உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. என்ஜாய் பண்ணி அடிக்கலாம். எனக்கு என்னமோ உங்களுக்குலாம் இப்ப போர் அடிச்சிரும், நீங்க பண்ணவே மாட்டீங்க, செலிப்ரேட் பண்ணவே டைம் கரெக்டா இருக்கும். சந்தானம் சொல்ற மாதிரி தான் முதல்ல மச்சான் நீ கல்யாணத்துக்கு போ, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதுதான் எங்களுக்கு. இந்த கேடு கேட்ட ஊர் கட்டி அடிங்க, அது மாதிரிதான். கிஷோர் நம்ம செலிப்ரேஷன் கூட 2 நாள் கழிஞ்சு கூட பண்ணிக்கலாம். முதல்ல இவனுக்கு அடிக்க இப்படி ஒரு அரசியல் கட்சியை பார்த்ததே இல்ல. ஏன்னா எந்த கட்சியுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா இவர் தான் சிஎம் ஆயிட்டாருங்க, இவர் தாங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டானுங்க. டேய் ரிசல்ட் வரட்டும்டா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க உலகமே தனியா இருக்கு. ஆக்சுவலா டிவிகே சப்போர்ட் பண்ற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா என்ன வேணா சொல்லிக்கோங்க, டிவிகே
சப்போர்ட் பண்றாங்களா அவங்களோட உலகமே தனி உலகமா இருக்கு. சிஎம் சீட்ல உட்கார போறது விஜய் தான் டிசைட் பண்ணிட்டானுங்க. நான் சொல்றேன் டேய் அப்படி இல்ல, கள நிலவரம் வேறன்னு சொல்றேன். ஆனா டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்களே இந்த ஊடகத்துல இருந்து அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒரு ரசிகர் மாதிரி அவங்களும் உட்கார்ந்து ஊடகத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இவனுங்களும் நம்புறானுங்க. ஆமா உளவுத்துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனந்தஜித் அவருக்கு வந்து ரிப்போர்ட் வந்துருச்சா டிவிகே தான் ஆட்சி அமைக்க போதா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு, நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவுத்துறை. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இது ஒரு மாதிரி தினுசாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் இதுக்கு அப்புறம் முக்கியமான மேட்டர் ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் டைரக்டர். சோ இவரோட காரை வந்து உடைச்சிருக்கானுங்க. சோ அது உடைச்சதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தற்கூரிகள் தான் அது உடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்து வீடியோல கூட சொல்லியிருந்தேன், ரீசெண்டா அவர் போட்ட ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். அதாவது டிவிகே சப்போர்ட் பண்றவங்க டிவிகே ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டு பொலன்னு பொளந்திருந்தாரு. விஜய்க்கு எதுக்காக ஓட்டு போடுற, அவர் தூய்மையான அரசியல் பண்ண போறாரு. தூய்மையான அரசியல் பண்ண போறவர் எதுக்கு திருப்பி இத்தனை குற்றவாளிகளை உள்ள வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாரு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லாஜிக்கா எடுத்து அடின்னு அடிக்கவும் ஆப்போசிட்ல இருக்கவங்களால பேச முடியல. இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. தருதலைகளின் வேலையா தற்கூரிகளின் வேலையா என தெரியவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை கொட்டிவாக்கத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ரீசெண்டா இன்னொரு வீடியோ கூட ஒன்னு பார்த்திருந்தேன். ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் ஓட்டு போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு. இந்த ஏடிஆர் ரிப்போர்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே, டிவிகேயோட வேட்பாளர்கள்ல 231 பேர்ல 43 பேர்ல கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கு. இத பார்த்தோன்னா அந்த மனுஷனுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இந்த கட்சிக்காக இவ்வளவு செலவு பண்ணி நான் வந்து ஓட்டு போட்டு போனேன்னு. எனக்கு என்ன லண்டன்ல இருந்து வர தெரியுற உனக்கு இந்த இடத்துல யாரு வேட்பாளரா நிக்கிறாங்க, அந்த கட்சி என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு வர தெரியலையா? ஆக்சுவலா இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. பிளைண்டா விஜய்ன்ற ஒரு நபருக்கு அந்த ஃபேஸுக்கு மட்டும் நான் போய் ஓட்டு போடுறேன். அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, அந்த பின்னாடி வீடியோல ஆடுறாருல அந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அதனால போய் அவருக்கு ஓட்டு போட்டுறேன். அவர் நல்லா நடிப்பாரு, சுறா படத்துல சூப்பரா நடிச்சாரு, அதனால போய் அவருக்கு ஓட்டு போட்டுறேன். இப்படி பிளைண்டா போயிட்டு இருக்காங்க. மத்தபடி விஜய்க்கு இதை தவிர வேற எந்த காரணத்துக்காக நீங்க ஓட்டு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்டே இருக்காது அவங்க கிட்ட. ஏன்னா டிஎம்கேல எதெல்லாம் தப்புன்றாங்களோ அதெல்லாம் இவரும் பண்ணுவேன்றாரு. புரியுதுங்களா? டாஸ்மாக டிஎம்கே வச்சு தமிழ்நாட்டை சீரழிக்குது அப்படின்னு சொல்றோமா, அதை தான் விஜயும் பண்ணுவேன்றாரு. ஏன்னா டாஸ்மாக மூடுவோன்னு அவரும் சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலவசங்களுக்கு கொடுத்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துதுன்னு சொல்றோமா, விஜய் அதை சொன்னவர் தான். அதை தான் பாத்தீங்கன்னா இவரும் பண்றாரு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றது. சேஞ்ச்னா எது? அடிப்படை மாற்றம் தான் அங்க சேஞ்ச். இந்த இடத்துல ஸ்டாலின் போட்டோ எடுத்துட்டு விஜய் அவர் போட்டோ வச்சா அது சேஞ்ச் கிடையாதுங்க. டேய் உங்களுக்கு திருப்பி அதே தாண்டா கிடைக்க போகுது, அதே இலவசங்கள். விஜய் அனௌன்ஸ் பண்ணிருக்காருல அந்த இலவசங்கள், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி தேவைப்படுமா? சோ இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு எல்லா இலவசங்களையும் நிறைவேற்றினார்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வந்து சிங்கி அடிக்கிற நிலைமைக்கு போயிடும். எத்தனையோ பேர் வாழ்றதுக்கு வழி இல்லாம போய் சூசைட் பண்ற நிலைமை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் கூட சலச்சமை இல்லனா அப்படின்றத ப்ரூவ் பண்றதா பாத்தீங்கன்னா விஜயோட டிவிகே கட்சி. ஏன்னா அந்த மாதிரி தான் அவரோட கட்டமைப்பே இருக்கு. குற்றவாளிகளை உள்ள தூக்கி வேட்பாளரா போறதுல இருந்து இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணறதுல இருந்து அவரோட கொள்கையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டிட்டோ டிஎம்கே. இதுல சேஞ்சுன்னு ஒரு பக்கம் ஊட்டிட்டு இருப்பாங்க. சோ இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் உட்கார்ந்து ஒரு மாதிரி பேசி இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுங்க. இதனால என்ன பண்ணிட்டானுங்க, அவர் ஒரு ஹோட்டல்ல போய் வெளியே கார் நிப்பாட்டிட்டு உள்ள போயிருக்காரு. வெளியே வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கார் கண்ணாடி உடைச்சிட்டு இருக்கானுங்க. அவர் எடுத்து வீடியோவை போட்டிருக்காரு. சமீபமா அண்மையில நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தாவேகாவும் விஜயை நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது உண்டு. அதுல யாராவது எரிச்சல் அடைந்து அவர்கள் பண்ணியிருக்கலாங்கன்றதை நான் யூகிக்க தான் முடியும். அது யாரும் தெரியல. காவல்துறை விசாரணையில் அது யாரும் தெரிந்த பிறகு அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரையை நிச்சயமாக நான் சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் டிவிகேவும் கையில் எடுக்குது. அதாவது ஒரு வன்மத்தை கையில் எடுப்பாங்க டிஎம்கே. எப்படின்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு கருத்தை வச்சீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா எதிர் கருத்து வைக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு தாக்குதல்ல ஈடுபடுவாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா டிவிகேவும் பண்றாங்க. ஏன்னா டிஎம்கே கிட்ட திருப்பி வாதாடுறதுக்கு பாயிண்ட் இருக்காது. டிவிகே கிட்ட இப்ப சேம் டிட்டோ அதேதான். இவங்க கிட்ட திருப்பி வாதாடுறதுக்கு பாயிண்ட் இல்லாதனால இந்த தற்கூரிகள் என்ன பண்றானுங்க, போயிட்டு கார் கண்ணாடி உடைச்சிடறானுங்க. நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், இந்த தற்கூரிகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இவங்க பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சி கொடியை போட்டு பாத்தீங்கன்னா கால்ல போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கானுங்க. ராவண மவண்டா அப்படின்னு பாட்டை போட்டு அது ரீல்ஸா போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் இது எவ்வளவு பெரிய தற்கூரித்தனம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சமாவது உனக்கு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கா? ஒரு கட்சியோட கொடி, அது மட்டும் இல்லாத என்ன கொடி, சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவரு டிசைன் பண்ண கொடி இல்ல, அந்த புலி கொடின்றது சோழர்கள் வச்சிருந்த கொடி. அது மட்டும் இல்லாம ஈழத்துல பிரபாகரன் அவர் ஏந்தின ஒரு கொடி. சோ அந்த கொடியை வந்து கால்ல போட்டு மிதிச்சு அது ரீல்ஸா எடுத்து பெருமையா போட்டுக்கிட்டு சுத்துறானுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டானுங்க. அவனுங்களை தேடிட்டு இருக்காங்க, அவனுக்கு வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டு இருக்கானுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? கையில மாட்டீங்க தர்மடி வாங்குவீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கேஸ் வாங்க போறீங்களா இப்ப தேவையில்லாம? அந்த ஊர்ல தான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். தற்கொலைகள் கத்துக்காங்க. இன்னைக்கு வந்து
எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கிறது. ஏன்டா உங்க அண்ணன் விஜய் இருக்காருல்ல, அவரே கேஸ் வாங்குறதுக்கு பயந்துகிட்டு சுத்திட்டு இருக்காரா? அவர் மேல கேஸ் இருக்கு. அந்த கரூர்ல அத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் மேல கேஸே இல்லடா. அது கேஸ் இல்லாதப்பதான் பாத்தீங்கன்னா வழிகளை தாண்டி வந்தேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. கேஸ் போட்டா அவர் எப்படி கதறாருன்னு யோசிச்சு பாரு. உங்க அண்ணனே நாசுக்கா எல்லா இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தேவையில்லாம இப்படி வாண்டடா வந்து கேஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நிறைய பேர் லைஃபை தொலைச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல இருக்க டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை போய் கடிக்க போகுது, அப்படியே வெறி நாய் மாதிரி கடிக்க போகுது. எனக்கு என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல? இவங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க? ஒரு மாதிரி புதுசா இருக்குங்க. இது அரசியல் மாதிரியே இல்ல. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பண்ணுவாங்க என்ன டிவிக்கு அப்புறமா போ. போய் பிள்ளைய பெத்த பிறந்த நாள்ல நீங்க சாக்லேட்ல குத்தல, சாக்லேட் ஸ்வீட்டா குத்தல, எல்லாத்துக்கும் பெஸ்ட் கொடுத்து போலாம். ஒரு மாதிரி இது என்ன கூட்டம்னே தெரியல. ஒரு மாதிரி தினுசான ஒரு கூட்டமா இருக்குது. அவங்க வாழ்ற உலகம் ஒரு தனி உலகம். அந்த உலகத்துல ஆல்ரெடி விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆகி அவர் ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஆல்ரெடி இவனுங்க வாழ ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்றதான் உண்மை. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. டிஎம்கே ஓட்டு போறவங்கள ஊபிஎஸ் காசுக்கு, எனக்கு காசு தேவைப்படுது, டிஎம்கே அதை கொடுக்குது, அதனால ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு மாதிரி ரசிக வெறி. விஜய்ன்ற ஒரு ரசிக வெறியில வந்து இவ்வளவும் பண்றது. அப்படி என்ன வெறி? அவர் சினிமா ஒன்றும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தமிழ் பற்றியும் தேசப்பற்றியும் ஒன்றும் உள்ள ஊத்தி இல்லையே. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இப்படி தானே போயிட்டு இருந்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு ஏன்டா இப்படி பைத்தியமா சுத்துறீங்க? இந்த இடத்துல கேரளால தான் சினிமா இருக்கு, கர்நாடகால சினிமா இருக்கு, எந்த ஸ்டேட்லயும் இப்படி ஒரு மனநிலை இல்லையே. ஆனா இதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் யாரும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான், டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சீல் வச்சிருக்கு. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன், எஜுகேஷன் சிஸ்டம் ஏதோ ஒரு இடத்துல சொதப்பி இருக்கு. ஒரு கரெக்டான ப்ராப்பரான எஜுகேஷன் கரெக்டா இருந்திருந்தா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சினிமா மோகம் வந்து வந்திருக்காது. ஏதோ ஒரு இடத்துல இந்த ரெண்டு கட்சிகளும் சொதப்பு வந்தால தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு மோசமா வெறி பிடிச்சு சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மக்களை கட்ட போறாங்க, ஆட்சி மக்களை கட்ட போறாங்க. தளபதி வருவார், தளபதி முதல்வர் சந்திட கோடி மக்கள் வசந்திட தலைவா. பைத்தியரா என்ன கிருக்கமாடா நீ? அதாவது இந்த மாதிரி ரசிக வெறியை சொல்றேன். இது எந்த ஆக்டருக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலும் தப்பு தான். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் போன கூட்டத்தில் அவங்க இந்த கூட்டம் ஒரு மாதிரி அலமோதுல அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. செத்துருவானுங்க, மூச்சு முட்டும், அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தில் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அப்படிதான் இருந்தாங்க. என்னடா அப்படி என்னடா வெறி அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது கண்டினியூ ஆகுதுங்க. சோசியல் மீடியால அவங்களோட அலப்பறை தாங்க முடியல. ஏடா இப்படியோட அலப்பறை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னென்னமோ பண்றானுங்க. ஒரு கருத்தை அகேன்ஸ்டா வச்சுட்டா போதும், அதாவது ஏத்துக்க முடியல, கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்துறது, அது மட்டும் இல்லாம தனிநபர் தாக்குதல் ஈடுபடுறது. விஜய் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போடுவாங்களே, அவங்களெல்லாம் கரெக்டா எடுத்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க, எப்பா விஜய் இந்த மாதிரி இலவசம் கொடுக்கறது தப்புப்பா, இந்த மாதிரி அவர் டாஸ்மாக மூட மாட்டேன்றாரு, அவரு டிவிக்கும் டிஎம்க்கும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதிர்க்கிறது வந்து அப்படி இல்ல, விஜய்க்கும் டிஎம்க்கும் இந்த வித்தியாசங்கள் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்சி அமைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டானுங்க. அதை விட்டுட்டு தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டுருவானுங்க. இவன் ஒரு இவன்டா, அவன் ஒரு அந்த மாவன்டா இந்த மாவன்டா இப்படின்ற ஒரு வாதம் தான் அவங்க கிட்ட இருந்து வரும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பண்ணும்போது இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே அரசியலை டிவிகே பண்ணும்போது நான் அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னது, இப்பயும் சொல்றேன், 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா இந்த மே 4ஆம் தேதி ஒன்னு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெட்டுகளை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா இவனுங்க எதிர்க்கட்சியா வருவோம்னு நினைச்சா கூட பரவாயில்ல, அதுவும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஆளுங்கட்சியா ஆயிடுவோம், சிஎம் ஆயிட்டாரு, இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு, இந்த டேட்ல வந்து ஒரு பதவி ஏத்துக்க போறாரு, விஜய் ஆகிய நான் அப்படின்ற மாதிரி கையை தூக்கினோட தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அலப்பற கலப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி
ஒரு உலகத்துல வாழ்றாங்க. ஸோ 4ஆம் தேதி அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கு சுக்கு சுக்கா நொறுங்க போகுது. அப்படி நொறுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அதனால வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நான் சும்மா விளையாட்டா சொல்ற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் போடுற வீடியோ பாருங்க, வெறி பிடிச்சி சுத்துறானுங்க. டிவிக்கே சப்போர்ட் பண்றவங்க வீட்டுல இருந்தா கொஞ்சம் உங்க பசங்களுக்கு புரிய வைங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஏதோ நீ உனக்கு வந்து அவரோட ரசிகர் அதனால போய் ஓட்டு போட்டா அதோட முடிஞ்சுது. அதை விட்டுட்டு அந்த வெளியில சுத்தாதீங்க. அவருக்கு வந்து தோல்வி வந்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே ஆட்சி அமைக்காது அப்படின்றது லாஜிக்கலான உண்மை. ஆனா இங்க டிவிக்கே சார்ந்தவங்க நிர்வாகிகள் எல்லாமே கட்டமைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு, இத்தனை சதவீதம் ஓட்டு வந்து போலானது காரணமே விஜய் தான், விஜயால தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் விஜய் அலை வீசுது, விஜய் அலை வீசுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா நல்லா ஏதாவது வந்துட போகுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பிம்பத்தை இப்பயும் மீடியால வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. கருத்து கணிப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, டிவிக்கு இத்தனை இடத்துல ஜெயிக்கும் அத்தனை இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து எக்ஸிட் போல் ஒன்னொன்னா வரப்போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி சொல்றேன், எந்த கட்சி காசு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு சாதகமாக தான் மீடியாஸ் வந்து பேச ஆரம்பிக்கும். டிவிக்கே கொடுத்தா டிவிக்கு சாதகமாக பேசும், இல்ல டிவிக்கே கொடுக்கல டிஎம்கேக்கு சாதகமாக பேசும். இப்படி தான் பாத்தீங்கன்னா மீடியாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ மீடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காசுக்கு விலை போக ஆரம்பிச்சிச்சு. அதை நம்பிக்கிட்டு இவனுங்க ஒரு மாயாஜால உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. அந்த மாயாஜால உலகம் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி மொத்தமா வந்து முடிய போகுது. நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன்னு இல்ல, டிஎம்கே ஆட்சிக்கு வராம இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான், இல்லன்னு நான் சொல்ல. டிவிகே வந்தா கூட ஓகே தான், டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே பாலிடிக்ஸ் தான். சரி, அந்த வகையில பாத்தீங்கன்னா டிஎம்கே போயிட்டு டிவிகே வருது அதுதான் தலைவிதினா அக்செப்ட் பண்ணிட்டு கூட போயிடலாம். ஆனா கலை யதார்த்தம் அது இல்லையே, டிவிகே வராது. இத சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க, இத சொன்னா ஏத்துக்க மாட்டானுங்க. அது எப்படி டிவிகே வராது, அது எப்படி டிவிகே வராது? டிவிகே எல்லாம் வரும், டிவிகே தான் ஆட்சி அமைக்கும். எங்க அண்ணன் போய் அந்த நாற்காலியில உட்கார்றாரு, எடப்பாடியும் ஸ்டாலினும் ஓட விடுறாரு. இதுல இப்பயே சொல்றாங்க, முக ஸ்டாலின் சார் உங்க சொத்து பத்து எல்லாத்தையும் இப்பயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மாத்திருங்க, துணிமணி எல்லாம் கட்டிக்கோங்க. எங்க அண்ணன் ஆட்சியில் அமைஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு வந்து முற்றுகை தான், அடிச்சு நொறுக்கிடுவோம், அவ்வளவுதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு வந்து பார்சல் பண்ணிட்டு இப்பயே கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நான் கொஞ்சம் ஆவலாதாங்க இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் திருப்பியும் சொல்றேன், விஜய் வந்து நல்ல ஓட்டு வாங்குவாரு, சம் சீட்ஸை கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஓட் பர்சன்டேஜ் நல்லாவே வாங்குவாரு, சம் சீட்ஸை பிடிக்கலாம். ஆனா இந்த சிஎம் ஆகிறதுலாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கே பண்ற இந்த ஆக்டிவிட்டிஸும் சுத்தமா சரியில்லை. இந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒரு காரை போய் உடைக்கிறது, நாம் தமிழர் கட்சியோட அந்த கட்சி கொடியை போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். இதுல வர பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன்னு கொஞ்சம் மிரட்டல் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சாட்டை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க சைலன் சோர்சஸ்ல இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாட்டையெல்லாம் கொஞ்சம் கவுன்ச்சு உண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சாட்டை துறைமுருகன் அவர் ஸ்டைலே ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காரு. நம்ம அமைச்சர் அமைச்ச பிறகு நம்ம நிறைய பேரை கவனிக்க வேண்டியிருக்கு. அதுல வந்து சாட்டை ஒரு ஆளு. ஓ சரி சரி. உங்க அப்பா இருக்காங்க, உங்க அப்பா திமுக, உங்க அப்பன் திமுகவை ஏத்து பேசி 14 வழக்கு வாங்கி குண்டாசை வாங்கி ஆட்சிக்கு வந்து மே மாசம் 8ஆம் தேதி பதவி எடுத்தாங்க. ஜூன் 11 கைது. ஜூன் 11 உள்ள போனவன் ஜூலை மாசம் 2022 தான் வெளியே வந்தேனா. ஜூலை 20 2022 13 ஒரு வருஷம் 213 புழல் இல்ல. அதாவது குண்டாஸ் போடலாம் பெருமையான்றாங்க. குண்டாஸ் வந்து வருமானத்தை மறைச்சதுக்கோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினதுக்கோ லாட்டரி வித்ததுக்கு கிடையாது, கனிமூல கொள்ளை ஏத்து பேசுறதுக்கு ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட பெண் ஊழியருக்கு ஆதரவா பேசுறது தான் குண்டாஸ். திமுகவுக்கே பார்த்தாச்சு, நீ எல்லாம் இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது விஜயில இருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்க. டிவிக்கு 2026ல ஆட்சி அமைக்க போது, ஆட்சி அமைச்சோன்னே நம்மளுக்கு அகைன்ஸ்டா பேசணும் எல்லாருக்கும் ஆப் அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷூரா இருக்காங்க. பார்த்து ஆப் வந்து ரிவர்ஸ் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை. உங்களோட கருத்து எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டாடா.